23ஆம் தேதி பிரதமர் வர்றது, பிரதமர் வந்தாலே அரசியல் மாற்றம் வரும்னு பல நேரங்களில் விவாதங்கள் நடந்த போதெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டது இல்லை. ஆனால் இப்போ வர்றது பக்கா அரசியல் கூட்டம். அதுக்கப்புறம் இன்னும் 30 நாள் 40 நாள் டைம் இருக்கு சில கட்சிகள் வர்றதுக்கு. அந்த மேடையில் உட்காந்துருக்கிறவங்க கோச்சுக்கிட்டு வெளியே போறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இவங்க கேட்ட அப்படி நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கமும் போவதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியில வரதை பார்க்க முடியும். இல்ல அந்த ஆப்ஷன் தினகரனுக்கும் தானே இருக்கு. என்ன சார் தினகரன் திமுக இல்லையா அப்படின்னா ஷாக் ஆகாதீங்க. தாவேகா பக்கம் போய் கூட்டணி சேரக்கூடாதா? தமிழ்நாட்டு என்டிஏவுக்கு எடப்பாடி தலைவராக இருந்தால் கூட ரியல் பவர் ரெஸ்ட் வித் அமித்ஷா தான். இப்போ அன்புமணி வரலன்னு புரண்டு பிடிச்சிருந்தாருன்னா ஒரு போனை போட்டிருப்பார் அமித்ஷா. மத்திய பிரதேசத்தில் 2 எஃப்ஐஆர் பெண்டிங்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வந்திருப்பேன், நான் நக்கல் பண்ணலை, நிஜம் அதுதான். கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு முக்கியமான காங்கிரஸ் புள்ளிகள் சொல்றதை பார்க்க முடியுது. ஆனா திமுக இது குறித்து எந்த தகவலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொதுவெளியில பதில் சொல்ற அளவுக்கு கேள்வி எழுப்பியவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் இல்ல. ஒருவேளை இவங்க மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டும், இல்ல பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களா இருக்கட்டும், தாவேகாவிற்கு போவதற்காக இந்த வேலைகள் செய்யறாங்க. அவங்க 2 பேரும் அவங்க வெளிப்படையாவே சொன்னாங்க, போயிருவாங்க. நான் ராகுல் காந்தி சொல்லிதான் போய் விஜயை பார்த்தேன்னு சொன்னார். வலதுகரம்னு சொல்லப்படுகிற பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டில் இவ்வளவு கலாட்டா பண்றார், மீடியாக்கள் அது கொந்தளிக்கிறாங்க, விவாத பொருளா மாறுதுங்கிற போது ராகுல் மௌனமா தான் இருந்தார். அதனாலதான் நேர்மையற்ற மௌனம் நான் சொன்னேன். இந்த 2 பேரும் தான் திமுக கூட்டணி வேண்டாம்னு சொன்னதா தகவல். மீது எல்லாருமே திமுக பக்கம் போலாம், அடிமையாவே இருப்போம். காங்கிரஸ்ல இருந்து ஜனநாயகன் படம் வராததுக்கு காரணம் மத்திய அரசு தான். ராகுல் காந்தி முதற்கொண்டு ட்வீட் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு ராகுல்கிட்ட இருந்து அந்த இது வந்தது. அப்ப என்னன்னா சில பேர் அவரை போய் கன்வின்ஸ் பண்றாங்க. திமுக நம்மளை உரிய அளவுக்கு மரியாதை கொடுக்கலன்னா அதிக தொகுதிகள் கேட்குறோம், இல்லை 25 தான் இஷ்டமா இல்லையா அப்படின்னு திமுக கேட்டால் காங்கிரஸ் இருப்பாங்கன்னு நான் நம்பலை. அப்போ அவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் எது? டிவி. அதனால தான் ஒரு ட்வீட்டை போட்டு வைப்போம், இவங்க போய் கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க சில பேர். டிவிக்கு இருக்கிறதுனால தான் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தாவேகா இல்லைன்னா அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. ஜனநாயகன் படம் குறித்து டிவிகே சார்ந்த யாருமே இது வரைக்கும் கருத்து தெரிவிக்கல அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஆனா அதை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, எல்லா கட்சியிலும். அதுதான் கொஞ்சம் ஆதங்கமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு. அவர் சொன்ன காட்சிகள் ஆல்ரெடி நீக்கப்பட்டும் கூட புதுசா ஒரு புகாரை அவரே கொடுக்குறாருங்கிறது அன்யூஷுவல்னு எல்லாரும் சொல்றோம். அந்த 5 பேர்ல ஒருத்தரோட கம்ப்ளைண்ட்டை வாங்கி அவர் கொடுத்ததா சொன்னதை நிஜமாவே கொடுத்துருக்கலாம். அந்த காப்பியை கொடுத்தோடனே அப்பதான் நம்ம எல்லாரும் சொன்னோம் ஏதோ சேஷ்டை நடக்குது அப்படின்னு. பிஜேபியோட பி டீம் தான் தாவேகா அப்படின்னு இந்த தரப்புல தான், ஆளும் தரப்பு தான் சொல்லிட்டு இருந்தது. ஆனா இப்ப முதலமைச்சரே இப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாருங்கப்ப அப்ப பிஜேபிக்கும் அவங்களுக்கும் இங்க கனெக்ஷன் இல்லைங்கிற மாதிரி தானே ஆகுது. இப்படிதான் கமலஹாசனை சொன்னாங்க. அறிவாலயத்துல இருக்கிறார், திமுகவோட இருக்கிறார், பிஜேபி பி டீம்ங்கிற விமர்சனம் எங்க போச்சு? ரோஷம் அதெல்லாம் இப்போ தள்ளி வச்சுட்டு விஜய் ஒருவேளை அதிமுக பக்கம் போறாருன்னா அதுதான் கவனிக்க தகுந்த மாற்றமா இருக்க முடியும். ஏடிஎம்கேக்கு போனா இவர் தன்னை இவர் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல ஒரு புள்ளி தான் இப்ப தடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு புள்ளியும் இருக்கு, அங்க பாஜகவும் இருக்கு இல்லையா? ஃபயர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ். லக்ஷ்மண் அவர்கள் தான் நினைச்சிருக்காங்க. பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். கிட்டத்தட்ட 23ஆம் தேதி என்டிஏ கூட்டணி முடிவாயிரும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு 4 நாட்கள் தான் இருக்கு. பிரதமர் மோடி வருகை பிறகு என்டிஏ கூட்டணி முடிவாயிரும். இந்த பக்கமும் காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. தனித்தனியாக மாவட்டத்திற்காக பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்கிறாங்கிறதையும் பார்க்க முடியுது. எப்படி இருக்கு தமிழ்நாட்டோட கூட்டணி கணக்குகள் இப்போ வரைக்கும்? 23ஆம் தேதி பிரதமர் வர்றது, பிரதமர் வந்தாலே அரசியல் மாற்றம் வரும்னு பல நேரங்களில் விவாதங்கள் நடந்த போதெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டது இல்லை. ஆனால் இப்போ வர்றது பக்கா அரசியல் கூட்டம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரெல்லாம் அங்கம் வகிக்கிறார்களோ அன்றைய தேதியில் அந்த தலைவர்கள் எல்லாம் மேடை ஏறுற கூட்டங்கிற போது ஒரு முக்கியத்துவமானது தான். அதனால தான் தினகரன் வருவாரா மாட்டாரா, ஒரு பேனரை வச்சாங்க, அப்புறம் அடுத்த நாள் அதை எடுத்தாங்க அப்படின்னா. அந்த 23ஆம் தேதி ரைட், அன்னைக்கு நிலைமைக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இருப்பாங்க. அதுதான் கூட்டணியுடைய இறுதி வடிவம் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் இன்னும் 30 நாள் 40 நாள் டைம் இருக்கு சில கட்சிகள் வர்றதுக்கு. அந்த மேடையில் உட்காந்துருக்கிறவங்க கோச்சுக்கிட்டு வெளியே போறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இவங்க கேட்ட தொகுதியோ கேட்ட எண்ணிக்கையோ கிடைக்கலன்னா அவங்களுக்குன்னு சுயமரியாதை தேர்தல் நேரத்தில் தலை தூக்கும்ல. அந்த வார்த்தையெல்லாம் புதுசாக கண்டுபிடிச்சி தூசி தட்டி எடுத்து வச்சிருப்பா. நாங்கள் வளர்ந்துருக்கிறோம், சுயமரியாதை இருக்குது, எங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. தப்பாக சொல்லலை. ஸோ அன்னைக்கு யாராவது சிலரால் வர முடியலைன்னா அவங்க என்டிஏல இடம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அங்கே அதுதான் இறுதி வடிவம் எடுத்துக்க வேண்டியதில்லை. அன்னைக்கு ஒரு கவனிக்க தகுந்த கூட்டமாக இருக்கும். இப்போ ஒருவேளை தினகரன் மேடை ஏறினா அது விவாத பொருளாகவே அது மாறும். எப்படி இவ்வளோ நாளாக எடப்பாடி ஆகாதுன்னு சொன்னாரே, எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு எடப்பாடி சொல்கிறாரு, எப்படி வந்தார் அப்படின்னா இப்போ தினகரன் ஒருவேளை ஒரு விளக்கம் தனிப்பட்ட முறையில் சொல்லலாம். அமித்ஷா சொன்னாரா, இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பேரை சொல்லலை, பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை எங்கள் அணி பிஜேபியோடு தான்
அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்லலாம். ஏதாவது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தினகரன் கொடுக்கணும்ல. என்டிஏக்கு போனால் திமுகவுக்கு ஒரு வேளை கூட்டணிக்கு போறாருன்னா கூட அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஒரு கொடுத்தாகணும்ல. ஸோ அவர் என்ன கொடுக்குறாரு என்னங்கிறத பார்ப்போம். அப்படி தினகரன் போன்றோ அல்லது வெளியே சென்று விட்ட ஓபிஎஸ் போன்றோ அந்த மேடையில் ஏறினா ஒரு கவனிக்க தகுந்த கூட்டமா அந்த கூட்டம் மாறும். அதுதான் இறுதி வடிவம் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ வரைக்கும் என்டிஏவோட அந்த பிரதமரோட இதுக்கு வந்து இன்னும் அழைப்பு வரல அப்படிங்கிறத சொல்றத பார்க்க முடியுது. தினகரனுக்கும் வந்ததா எனக்கு தெரியல. தினகரன் அவர்களுடைய புகைப்படம் வந்து அந்த போஸ்டர்ல இருந்தது. அதுக்கப்புறம் அதை நீக்கிட்டாங்கிறத நீங்க சொன்னீங்க. போஸ்டர்ல இருந்தது. அண்ட் அவர் வந்து இப்போ வரைக்கும் வந்து அவரோட சமிகைகள்லாம் எப்படி இருக்குன்னா, நம்ம போய் நான் என்டிஏக்கு தான் போறாரோங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அரசியல்ல வந்துட்டு எதிரிகள் கிடையாது. சமிங்கை அவர் சொல்றதை பார்த்தா இப்படி புரியுது அப்படின்னு டீகோட் பண்றமே தவிர அது வெளிப்படையான தினகரன் அறிவிக்கலைன்னு நம்ம சொல்றோம். காரணம் என்னவா இருக்கலாம்? இன்னும் அவருக்கு என்ன ஆஃபர்னு சொல்லாம இருக்கலாம். கூட்டணிக்கு வாங்க, என்ன கண்டிஷன்ல வருதுன்னு ஒரு கேள்வி கேட்பாரு. அடிப்படை கேள்வியில அது ஒண்ணு. எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு நான் இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி சொல்ற நான் அந்த கருத்துக்கு முரணா உங்ககிட்ட வரணும்னா ஏதாவது ஒன்று நான் சமாதானப்படுத்திட்டு தான் வர முடியும் என் கட்சியினரை அப்படின்னு அவர் சொல்லுவார்ல. இல்லைப்பா இத்தனை இடம் கிடைக்குது, ஒரு 15 இடம் கொடுக்குறாங்க, பாதிக்கு பாதி என்ன கூட நம்ம 8 இடம் நம்ம கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கிடலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு சமாதான வார்த்தைகளுக்கு தினகரனுக்கு சில பாயிண்ட் தேவை. சமாதானம்லாம் ஒரு பக்கம், அவருக்கே ஒரு கட்சியினுடைய தலைவரா நமக்கு என்ன தரீங்கன்னு அவருக்கு முதல்ல சொல்லணும்ல. அதுவே எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு காலையில் வரைக்கும் நடந்ததா தெரியல. இத்தனை தொகுதி நாங்கள் வாங்குறோம், இத்தனை தொகுதி உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு இன்னும் பேசாத போது அவர் மேடையில் ஏறுறதுங்கிறது அவ்வளவு சரியா இருக்காது. அவருக்கும் நல்லதில்லை, அந்த அணிக்கும் நல்லதில்லை. இதை தாண்டி இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் திமுக பக்கமும் போவதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியில வரதை பார்க்க முடியும். இல்ல அந்த ஆப்ஷன் தினகரனுக்கும் தானே இருக்கு. என்ன சார் தினகரன் திமுக அணியில அப்படின்னா ஷாக் ஆகாதீங்க. ஆப்ஷன்ல ஒன்னா சொல்றேன் நான். தாவேகா பக்கம் போய் கூட்டணி சேரக்கூடாதா, தனிச்சு நிக்க கூடாதா, அதெல்லாம் ஆப்ஷன்ல இருக்கு. அது எத்தனாவது ஆப்ஷனா வைக்கிறாங்கிறது தான் முடிவெடுக்கிறது. எல்லா சூழல்களையும் பார்த்து முடிவெடுக்கிறது. இப்போ ஓபிஎஸ் அவர்கள், இப்போ தினகரன் அவர்கள் கூட என்டிஏக்கு வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி நம்ம வந்து ஓரளவுக்கு கணிக்க முடியுது. ஆனா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் கதவுகள் அங்க திறக்கப்படலைங்கிற மாதிரி தான் நம்மளால யூகிக்க முடியும். எடப்பாடி தான் அதுக்கு காரணம். சசிகலா ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்க்கறதுக்குன்ற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொன்னார். ஏன்னா அவங்க அணியில் அப்போ கூட்டணியில் சேர்த்து, ஏன்னா அமைப்பே இல்லையே. சசிகலாவுக்கும் ஒரு அமைப்பு இல்லை, அதிமுக பொதுச்செயலாளர் போட்டுக்கலாம், பட் இது இங்கே தேர்தல் அரசியல் அது எடுபடாது. ஓபிஎஸ்க்கும் எந்த பேரும் இல்லாத போது அப்போ தினகரனை சேர்த்துப்பீங்களா அணியிலன்னு சொன்ன போது அவர் மறுக்கலை. அப்போ தினகரனுக்கு ஓகே சொல்லிடுவாரோ, ஓபிஎஸ் தான் சேர்க்க மாட்டோம் அந்த சந்தேகம் இருக்குனாலும் சொல்கிறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு என்டிஏவுக்கு எடப்பாடி தலைவராக இருந்தால் கூட, இல்லை யாரெல்லாம் வரணும் யாரெல்லாம் வர மாட்டாங்க, யார் சேர்க்கக்கூடாது, இல்லை அவர் வரமாட்டாரா இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த இறுதி முடிவை இந்த லகானை கையில் வச்சிருக்கிறவர் அமித்ஷா தான். ஸோ அவருடைய முடிவுப்படியும் தான் எடப்பாடி நடந்துக்குவார். அதனால தான் தினகரனை நீங்கள் டீல் பண்ணுங்கன்னு கூட அவர் சொல்லியிருந்துடலாம் டெல்லி போன போது. அதனால தான் இவர் எந்த பதிலும் சொல்லாமல், நெகட்டிவாக சொல்லாமல் நழுவிட்டார். பதிலே சொல்லலை, அன்னைக்கு கடந்து தானே போயிட்டார். அது ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போது ரியல் பவர் ரெஸ்ட் வித் அமித்ஷா தான். ஆமாம், இப்போ அன்புமணி வரலன்னு முரண்டு பிடிச்சிருந்தாருன்னா ஒரு ஃபோனை போட்டிருப்பார் அமித்ஷா. மத்திய பிரதேசில் 2 எஃப்ஐஆர் பெண்டிங்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வந்துருப்பார். நான் நக்கல் பண்ணலை, நிஜம் அதுதான். யாருக்கு என்ன அழுத்தம் கொடுக்கணுங்கிற அந்த கலையில் வல்லவர் அமித்ஷா. அதை சொல்லியிருந்திருக்கலான்னு ஒரு சந்தேகம் தானே. இல்லாட்டி ஆட்சி அடுத்து அமையப்போகிற அரசில் நம்மளுடைய கட்சியை சேர்ந்த 2 பேர் 3 பேர் அமைச்சர்களாக இருப்பார்கள். அன்புமணி 10 நாள் 20 நாள் முன்னாடி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போது எடப்பாடி ஒத்துக்கிட்டாரா அமைச்சர்கள் இடம் கொடுக்குறாரா இல்லையான்னு தெரியாமே நீங்கள் போய் சேர்ந்து கையெழுத்து போட்டிங்களா, ஒத்துக்கிட்டீங்களா, அறிவிச்சிட்டிங்களா? கேள்வி இருக்குல்ல, எத்தனையோ கேள்விகள். பட் அன்புமணியுடைய நெருக்கடியை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நக்கல் பண்றதுக்காக நான் சொல்லலை, அமித்ஷாவுடைய சாகசத்துக்காக அதை நான் சொல்லிக்கிறேன். அப்படி நினைச்சிருந்தா வந்து ஓபிஎஸ் அவர்கள் பிரதமரை பார்க்கணும்னு சொல்றப்பவே பிஜேபி தரப்புல இருந்து ஏற்பாடு செய்திருக்கலாம்ல. ஆனா இப்பதான் வந்து கடைசியில வந்து பேசுறாங்க. மட்டும் சொல்றீங்க, இதே தினகரனும் சேர்ந்து நாங்கள் என்டிஏவில் தான் இருக்கிறோம்னு எத்தனை மாசம் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களை நட்டாட்டில் விட்டுட்டு போன போது எடப்பாடி, உங்களுக்கு கை கொடுத்தவங்க ஓபிஎஸும் தினகரனும். நீங்க 18% இன்னைக்கு தூக்கி காட்டுறீங்க இல்லையா, தேர்ட் ஃப்ரண்டா வச்சு நாங்க 18% வாங்கி காமிச்சோம் அப்படின்னு. அந்த 18ல் தினகரன் ஓட்டுகளும் இருக்கு, ஓபிஎஸ் ஓட்டும் இருக்கு, பாமக ஓட்டும் இருக்கு. ஒன்றுபட்ட பாமக வாக்குகள் இருக்கு. எல்லாம் சேர்ந்துதான் 18%. பிஜேபிக்குன்னு தனியா யாரும் போடலை. அப்போ ஒரு இக்கட்டான நேரத்தில் உங்களுக்கு கை கொடுத்தவங்களை நாங்கள் என்டிஏவில் தான் தொடர்றோம்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பார்க்குற ப்ரெஸ் மீட்லாம் சொன்ன போது ஒரு வார்த்தை கூட டெல்லி தலைவர்கள் அங்கீகரிக்கல. அது டெல்லி தலைவர்களா இல்ல இங்கிருந்து இல்லையா? அண்ணாமலை சொன்னார். ஆமா, அண்ணன் தினகரன் அண்ணன் ஓபிஎஸ் என்டிஎல் தான் இருக்கான்னு அண்ணாமலை தலைவராக இருக்க வரைக்கும் சொன்னார். தலைவர் பதி போன பிறகு சொன்னார். நைனா நாயந்திரன் சில நேரத்தில் சொன்னார். பட் நான் இப்போவும் சொல்றேன், ரியல் பவர் யாருக்கிட்ட இருக்கு? அமித்ஷா கிட்ட. அமித்ஷாவோ பியூஷ் கோயலோ மோடியோ யாராவது ஒருத்தர் அதை என்டார்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா
ஓபிஎஸும் வெளியே போயிருக்க மாட்டார், தினகரனும் என்டிஏ விட்டு வெளியே போயிருக்க மாட்டார். இன்னைக்கு தும்ப விட்டு வாழ பிடிச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா இது எப்படி போகுதுங்கிறது 23ஆம் தேதி நம்மளுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும். வந்துட்டு பதில் வந்துரும். 23ஆம் தேதிக்கு பிறகும் கூட அது இன்னொரு மறு வடிவம் பெறும். கூடுதலா சில பேர் வரலாம். இப்போ ஒரு பேச்சுக்காக சொல்றேன். காலம் ரொம்ப கம்மியா இருக்கு அதுதான் பாருங்க. சொல்றேன். 23ஆம் தேதி வரைக்கும் தினகரனுடைய பேச்சுவார்த்தை முடியல. தினகரன் அந்த மேடையில ஏற மாட்டார். என்டிஏவிலே சேர மாட்டார்னு எடுத்துக்க முடியுமா? இல்ல 25 டெல்லிக்கு வாங்களேன் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இவர் கிளம்பி அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்தம் சரியானா அடுத்த தடவை வரும்போது மேடையில் ஏற போறார். ஸோ அந்த 23ஆம் தேதி மேடை தான் இறுதி வடிவம்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். நிச்சயமா. இப்ப அடுத்ததா இங்கிட்டு காங்கிரஸ் பக்கம் வந்து பார்த்தா கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சில முக்கியமான காங்கிரஸ் புள்ளிகள் சொல்றத பார்க்க முடியுது. எங்க வந்து கூட்டணி ஆட்சிங்கிறப்ப எங்களுக்கும் வந்துட்டு ஆட்சியில் அதிகாரம் வேணும் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்கிறத பார்க்க முடியுது. ஆனா திமுக இது குறித்து எந்த தகவலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, வாய் திறக்கவே மறுக்கிறாங்கிறதையும் பார்க்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு பொதுவெளியில பதில் சொல்ற அளவுக்கு கேள்வி எழுப்பியவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் அல்ல, அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். உங்களுக்கு எனக்கு செய்திகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சவர் மாணிக் தாக்கூர்னா எம்பி, பிரவீன் சக்கரவர்த்தினா ராகுலுக்கு ஏதோ வேண்டப்பட்டவரா அப்படின்னு நம்ம பேசலாமே தவிர கூட்டணியை பற்றி கேள்வி எழுப்பவோ முடிவு செய்யவோ அதிகாரம் அவர்களிடம் இல்லை. ஆனால் அவர்களை போன்ற அடையாளப்படுத்தப்பட்ட நபர்கள் பொதுவெளியில் இப்படி தோழமை தொடர்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே தோழமையில் இருக்கிறவங்களை சீண்டி பார்க்குறதோ உரிமை குரல் தான் என்றால் கூட அதை சொல்ல வேண்டிய இடம் சத்தியமூர்த்தி பவன், ஏஐசிசி ஆஃபீஸ் டெல்லி தான். முந்தா நாள் போனாங்க இல்லையா, அதுதான் சரியான இடம். அங்கே போய் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் திமுகவோடு நமக்கு கூட்டணி வேண்டாம் சொல்கிற உரிமை மாணிக் தாக்கூருக்கு இருக்குது. அவர் சொன்னதாகவும் தகவல் இருக்குது, தப்பு இல்லை, அவருடைய உணர்வு அவர் சொல்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்காலத்துக்கு எது நல்லதுன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். நம்ம தாவேக்காட்ட போய் அதிக தொகுதியில் நின்று காமிப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா சொல்கிற உரிமை மாணிக் தாக்கூருக்கு இருக்குது, பிரவீன் சக்கரவர்த்திக்கு இருக்குது. ஆனால் பொது வழியில் சில்மிஷம்ங்கிற விமர்சனம் வருகிற அளவுக்கு நீங்கள் வார்த்தைகளை விடக்கூடாது. ஏன்னா நாளைக்கு எல்லாம் சரியாயிட்டு ஒரே அணில்னா எந்த முகத்தை வச்சுட்டு நீங்கள் விருதுநகரில் போய் ஓட்டு கேட்பீங்க? ஒரு ஜீப்பில் ஏறி தங்கதினேஷ் நிற்பார், சாத்தூர் ராமசன் நிற்பார், மாணிக் தாக்கூர் நிற்பார், அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளர் நிற்பார். மக்கள் சிரிக்க மாட்டாங்களா? என்னடா கத்தி எடுத்து குத்திட்டு கிடந்த 10 நாள் முன்னாடி வரைக்கும் எல்லாரும் இப்போ என்ன சிரிச்சுக்கிட்டே வரையன்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? ஸோ அது ஒரு உரிமை குரல். ஒரு முனையில் கூர்மையான கத்தி அல்ல, இரு முனையில் கூர்மையான ஆயுதம். அது காங்கிரஸுக்கும் நல்லதில்லை, திமுகவுக்கும் நல்லதில்லை, அந்த அணிக்கும் நல்லதில்லை. ஒருவேளை இவங்க வந்து மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களா இருக்கட்டும் தாவேக்காவிற்கு வந்துட்டு போவதற்காக இந்த வேலைகள் செய்யறாங்களா? அவங்க 2 பேரும் வெளிப்படையாவே சொன்னாங்க, வெளியில போயிருவாங்க. நான் ராகுல் காந்தி சொல்லிதான் போய் விஜயை பார்த்தேன்னு சொன்னார். அரசியல் பேசாம வேற என்ன பேசுவேன்னு சொன்னார். அப்புறம் நான் அரசியல் பேசலன்னு பதுங்கினார். இப்போ நேற்று அந்த மாதிரியான சில்மிஷங்களுக்கு தான் முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. யாரும் சமூக வலைதளங்களிலோ பொதுவெளியிலோ கூட்டணி குறித்து பேசக்கூடாது. ஆனா அது தொடர்ந்து வந்து பேசிட்டு தான் இருக்காரு. காலையில சில ட்வீட் வந்தது வந்து கூட்டணியை பற்றி இல்லை, கொஸ்டின்ற மாதிரி. இப்போ எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் வந்து ட்வீட் வரலாம். ஏதோ சமாதானப்படுத்தலை. அப்படி ஒரு ஒரு கண்டிப்பான குரல்ல ராகுல் காந்தி முன்னிலையில கார்கேவும் கண்டிச்சிருக்கிறார். அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு கேசி வேணுகோபால் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். செல்லு பிறந்தையும் அதை என்டார்ஸ் பண்ணி ஒரு பேட்டி கொடுத்தார். யாரும் பொது வெளியில பேசக்கூடாது அப்படின்னு. இனிமேல் அப்படி பேசுறாங்களான்னு நம்ம பார்க்கணும். அப்படி பேசினா அது சாகசம் அல்ல, அது சிறுபிள்ளைத்தனமானது. அப்போ அகில இந்திய தலைமையை அவங்க மதிக்கலைன்னு அர்த்தம். இது திமுகலையும் பொருந்தும். ஆட்சியில் அதிகாரம் வந்து காங்கிரஸ் கேட்காது அப்படி டிஎம்கே கிட்ட அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து போட்டிருக்காங்க. அதை மேற்கோள் காமிச்சு இது வந்துட்டு ஃபார் அவே ஃப்ரம் ட்ரூத் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு மாணிக்கம் தாக்கூர். அதனாலதான் ஏன் தெரியுமா, உள்ள நடந்த கூட்டத்துல திமுகவோட ஏன்னா மாணிக் தாக்கூரும் ஒரு இன்னும் ராஜேஷ்குமார், அதுல ஒன்றும் ஆச்சரியமெல்லாம் இல்லை, இந்த 2 பேரும் தான் திமுக கூட்டணி வேண்டான்னு சொன்னதா தகவல். மீது எல்லாருமே திமுக பக்கம் போகலாம், அடிமையாவே இருப்போம் அப்படிலாம் யாரும் சொல்லலை. திமுக கூட்டணியிலே நீடிப்போம், அதிக தொகுதிகளை கேட்டு வாங்குவோம், அமைச்சரவையில் இடம் கேட்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுல பாதிக்கும் மேற்பட்டு தப்பு இல்லை இல்ல, கேட்கறது அவங்க உரிமைங்க. மாணிக் தாக்கூர் கேட்டது நான் சட்டவிரோதமா? கேட்கலாம், எந்த இடத்துல யார் மூலமா கேட்கணும்னு இருக்கு. இப்போ செல்வ பிறந்தையை விட்டு அவங்க பேசுவாங்க. இல்லை டெல்லியிலேருந்து 2 பேரும் அனுப்பி போய் முதலமைச்சர்கிட்ட பேசுங்க, திமுக தலைவர்கிட்ட கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பேசி திமுக அதை ஒத்துக்குதா, இல்லை கன்வின்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை இஷ்டம் இல்லைன்னா வெளியே போங்கன்னு சொல்கிறாங்களா? எது வேணாலும் நடக்கலாம்ல. இப்போதைக்கு அந்த திமுக காங்கிரஸ் இடையிலான அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை மையப்படுத்திய அந்த விவகாரத்துக்கு தற்காலிக முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். அது இன்னும் சொல்ல போனா அந்த பராசக்தி படம்னு ஒரு படம் வந்ததுக்கு அப்புறமா இது வந்து காங்கிரஸ்க்கு எதிராக இருக்கு அப்படிங்கிறத காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாமே வந்து இதை பத்தி பேசியிருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. எப்போதும் ஒரு படத்தை வந்து முதல்வர் வந்து பார்த்துட்டு உடனே வந்து அதுக்கான விமர்சனம் போடுவார், துணை முதல்வரும் பார்த்துட்டு விமர்சனம் போடுவார். ஆனா இது இவங்க தரப்புல இருந்து வந்த ஒரு படம், இவங்களை சார்ந்து எடுத்த ஒரு படம், அப்படி இருந்தும் இவங்க அதை பத்தி பேசவே இல்லைங்கிறதையும் பார்க்க முடியுது. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். நாம வெளியிட்டு இருக்கிற படம் நாமளே நல்லா இருக்குன்னு பாராட்டி நினைச்சிருக்கலாம். இன்னொன்று, மொழி போராட்டத்தை பற்றி பேசுகிறபோது காங்கிரஸ் விமர்சிக்காமல் எடுக்க முடியுமா? தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டாளா? காங்கிரஸுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக நடந்த நிஜத்தை சொல்லாமல் இருக்க முடியுமா?
அந்த காங்கிரஸே தன் தவறுகளை திருத்திக்கிட்டு தான் இன்னைக்கு மக்கள் நம்புறாங்க. அதனால தான் இன்னைக்கு 10 எம்எல்ஏ 10 எம்பின்னு ஏதோ ஒரு நம்பர் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனா அன்னைக்கு இழந்த ஆட்சி இன்னைக்கு வரைக்கும் உங்களால பிடிக்க முடியல. ஏன்? நீங்க அன்னைக்கு பண்ண அராஜகம் தான். அதை மறுக்க முடியாதுல்ல. உங்களுக்கு வலிக்குதுங்கிறதுக்காக உண்மையை எப்படி சொல்லாம இருக்க முடியும்? என்ன ஒண்ணு ரைட், அது இந்த கூட்டணி தொடர்பான அதிகாரத்தில் பங்கு தொடர்பான பேச்சு வரும்போது இதுவும் வந்ததுனால அதை ஒரு கருவியா கூடுதலா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேன். மற்றபடி அதுல ஒண்ணு விவாதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இது இப்ப ஏன்னா ஜனநாயகனோட எதிர்ப்பை வந்து இவங்க எல்லாமே வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்ப காங்கிரஸ்ல இருந்து ஜனநாயகன் வந்து படம் வராததுக்கு காரணம் வந்து மத்திய அரசு தான், தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ராகுல் காந்தி முதற்கொண்டு ட்வீட் போட்டிருக்காரு. ஸ்டாலின் தான் ஒரு ட்வீட் போட்டார், ஒரு அறிக்கை வெளியிட்டார். அது ஜனநாயகனுக்கு ஆதரவாக தான் கிட்டத்தட்ட. பேரே சொல்லலைன்னு கூட இருக்கலாம், ஒரு முதலமைச்சர் பதில் வந்துட்டு படம் பேரை சொல்லலாம்னு கூட நினைச்சிருக்கலாம். பட் யாருக்காக எந்த நேரத்துக்காக எந்த சூழலுக்கு வேண்டாம்னு நமக்கு புரியுது இல்ல. தணிக்கை வாரியம் எப்படி செயல்படணும்னு சொல்லும் போதே பராசக்திக்கும் அப்ப வராம இருந்துச்சு, சிக்கல் இல்லை. ஆனா அது டியூ ப்ராசஸ் தான் அது. ஆனா ஜனநாயகனுக்கு வெளிப்படையா பிரச்சனை வந்து தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை எதிர்த்து 2 மணி நேரத்தில் ஸ்டே வாங்குற அளவுக்கு கோவத்தை காட்டிட்டு இருக்காங்க பிஜேபி மறைமுகமா. அப்போ அவர் வெளியிட்ட கருத்து அதுக்காக தான் தெரியுது. அப்ப எல்லாரும் பேசுறாங்க, விஜய் மட்டும் பேச மாட்டார், பேசல. இது ஒரு விமர்சனத்துக்குரியதா இருக்கட்டும். ஸோ ராகுல் பேசுனது, ராகுல் நிஜமாகவே, ராகுலுக்கு உணர்வு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு அறிக்கை வெளியிடுறார். இந்த மாதிரி நீங்க வெளியிடுறது தமிழ் கலாச்சாரத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் அப்படின்ற போது, என்ன கலாச்சாரத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? இல்லை அந்த பொங்கல் பண்டிகையின் போது வர ஒரு படத்தை தடுக்கிறது அப்படின்னு அப்படி ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. இருக்கட்டும், அவர் நிஜமாகவே இதே உணர்வோடு அல்லது சரி நம்ம எதிர்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா அடுத்த நாள் விட்டுருக்கலாம்ல. கிட்டத்தட்ட 1 வாரம் கழிச்சு ராகுல்கிட்ட இருந்த அந்த இது வந்தது. அப்போ என்னன்னா, சில பேர் அவரை போய் கன்வின்ஸ் பண்றாங்க, ட்விட்டை போடுவோம், அது விஜயோட பேசுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு. ராகுல் காந்தியினுடைய அந்த மௌனம் இருக்குல்ல, அது தேவை இருக்கு. ஏன்னா தன்னுடைய வலதுகரம்னு சொல்லப்படுகிற பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டில் இவ்வளவு கலாட்டா பண்றார், மீடியாக்கள் அது கொந்தளிக்கிறாங்க, விவாத பொருளா மாறுதுங்கிற போது ராகுல் மௌனமா தான் இருந்தார். அதனாலதான் நேர்மையற்ற மௌனம்னு நான் சொன்னேன். அது மாதிரி மாணிக் தாக்கூர் ராகுலுடைய மிக தீவிர ஆதரவாளர், இப்படி திமுகவை செய்கிறார் அல்லது உரிமை குரல் எழுப்புறான்ற போது அதையும் மௌனமா வேடிக்கை பார்த்தார் ராகுல் காந்தி. அப்படி இருக்கிற போதே அப்ப இதெல்லாம் ரசிக்கிறாரோ, அவர் சம்மதத்தோடு நடக்குதுன்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்துல 1 வாரம் கழிச்சு அவர் ட்வீட் வெளியிட்ட பார்த்தா ஏதோ வற்புறுத்தலுக்கு பிறகுதான் அவரும் வெளியிட்டு இருக்கிறார் தான் நம்ம தோணுச்சு. இப்போ இல்ல அப்படி ஒரு வற்புறுத்தலோ இல்ல அப்படி ஒரு, இப்ப நீங்க யாரோ வந்து சொல்லிதான் அவர் போட்டிருக்காரு நீங்க சொல்றீங்க, அப்படி ஒரு தேவை காங்கிரஸுக்கு இருக்கா? ஏன்னா இவங்க ஆல்ரெடி வந்து இந்தியா அலையன்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒருவேளை திமுக நம்மள உரிய அளவுக்கு மரியாதை கொடுக்கலைன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிறோம், அது 6 அமைச்சரா 2 அமைச்சரா 3 அமைச்சரா, அப்புறம் அதிக தொகுதிகள் கேட்கிறோம், இல்ல 25 தான் இஷ்டமா இல்லையா அப்படின்னு திமுக கேட்டா காங்கிரஸ் இருப்பாங்கன்னு நான் நம்பல. அப்ப அவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் எது? டிவிகே. அதனாலதான் ஒரு ட்வீட்டை போட்டு வைப்போம், இவங்க போய் கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க சில பேர். டிவிகே இருக்கிறதுனாலதான் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல. ஏன் திமுக இந்த இடம் கொஞ்சம் உஷாராகணும், நான் 3 மாசம் முன்னாடி இருந்து சொல்றேன். விஜய்ங்கிற ஒரு வாசல் புதுசா திறந்திருக்கு, நீ தர்றியா நான் இங்க போவா அப்படின்னு கிட்டத்தட்ட லிட்டரலா மிரட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துருது இல்ல. இப்ப இது நடக்கிறது எல்லாத்தையும் பாக்குறப்ப காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்தை பயன்படுத்திக்கிறாங்கிற மாதிரிதான் தோணுது. அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம், ஒரு சின்ன ஆப்ஷன் அவங்க யூஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். பெருசா பயன்படுத்தி அப்படியே சவாரி ஏறி எங்க போயிட்டாங்க. இல்ல இப்ப இப்படி இருக்கு அப்படின்னு திமுக நீங்க சொல்ற மாதிரி ஒரு மிரட்டல் தோணியில வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற வார்த்தை போன தேர்தலில் ஒழிக்காம இந்த தேர்தல் அதிகமா ஒழிக்குதுன்னா காரணம் இன்னொரு ஆப்ஷன் எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு மறைமுகமா தாவேக்காவை பயன்படுத்தி எடுத்துக்கலாம். இது இப்ப இந்த மாதிரி விஷயம் வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் வந்து ஒரு பெரிய பிரஷர் ஏற்படுத்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா ஆட்சியை பிடிக்க நினைக்கிற, ஆட்சியை பிடிக்க வாய்ப்புள்ள கட்சிகளுக்கு இது பிரஷர் தான். இப்போ விஜய் விக்கிரவாண்டியில முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார், நம்மை நம்பி வருகிற கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம். ஸ்டாலினோ எடப்பாடி இதை சொல்லியிருக்காங்களா? சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டாங்க, அல்லது இப்ப வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. காலம் அதுக்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தினா, நிர்பந்தம் எப்படி பிலோ 100 அரௌண்ட் 100 ஜெயிக்கிறாங்கன்னா இன்னொரு 15-20 தேவைன்னா அப்ப நீங்க கொடுத்துதான் ஆகணும். அப்படி ஒரு சூழல் வராத வரைக்கும் ஸ்டாலினோ எடப்பாடி அதை ஒத்துக்க மாட்டாங்க, வெளிப்படையா அறிவிக்கவும் மாட்டாங்க. விஜய் அறிவிக்கலாம், இவங்க அறிவிக்க முடியாது இல்ல. இப்ப இந்த ஜனநாயகன் படத்தோட விவகாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப முதல்வர் அவர்களே வந்து மத்திய அரசின் மீது குற்றச்சாட்டு கொடுத்திருக்காங்கிறத பார்க்க முடியுது. அதாவது வந்து சென்ட்ரல் போர்டு வந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இடி மாதிரியே இப்ப அடுத்தது இது ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. காரணம் என்ன தெரியுமா? 5 பேர் சேர்ந்து படம் பாக்குறீங்க, அந்த 5 பேர் உறுப்பினர்கள், அவர்களுக்கு சகல அதிகாரம் இருக்கு. எனக்கு இந்த காட்சி பிடிக்கலன்னு குப்புசாமி மெம்பர் சொல்றாங்கன்னா அதை நீக்கிடுவாங்க. இல்ல அது கெட்ட வார்த்தை இருக்கு, சவுண்டை கட் பண்ணுங்க, காட்சியை கட் பண்ண முடியாது, சவுண்டை கட் பண்ணுங்கன்னா மீட் பண்றாங்க. அந்த அதிகாரம் அந்த உறுப்பினருக்கு இருக்கிறது தெரிந்திருந்தும் அவர் சொன்ன காட்சிகள் ஆல்ரெடி நீக்கப்பட்டும் கூட புதுசா ஒரு புகாரை அவரே கொடுக்குறாருங்கிறது அன்யூஷுவல்னு எல்லாரும் சொல்றோம். ஜட்ஜு முதல்ல புகார் வந்திருக்கு இந்த படத்தை பத்தி, படமே வெளியாகலையே உங்களுக்கு யார் புகார் கொடுத்தான்னு கேட்டாங்க விஜய் தரப்பு. நல்ல கேள்வி, அவங்களுக்கு வேற வழி இல்லை.
அந்த 5 பேர்ல ஒருத்தரோட கம்ப்ளைண்ட்டை வாங்கி அவர் கொடுத்ததா சொன்னதை நிஜமாவே கொடுத்துருக்கலாம். அந்த காப்பியை கொடுத்தோடனே அப்பதான் நம்ம எல்லாரும் சொன்னோம் ஏதோ சேஷ்டை நடக்குது அப்படின்னு. ஏன்னா அவர் புகார் கொடுக்கணும்னு அவசியமே இல்லையே. அவர் எதை ஆட்சேபனைன்னு சொல்றாரோ அந்த காட்சியை நீக்குங்கன்னு சொல்ற அதிகாரமே அவருக்கு இருக்கே. அப்படிலாம் நீக்கிட்டு தான் நீங்களே அந்த குழுவே பரிந்துரைக்குது யூஏ கொடுக்கலான்னு. அதுக்கப்புறம் மேல்முறையீடு போகும் தானே. அப்ப ஏதோ அரசியல் நடக்குதுன்னு விஜய் தரப்பு நினைச்சாங்க. அது நியாயமும் இருக்குல்ல. இப்ப ஏன் இதை நான் கேட்க வரேன் அப்படின்னா, இப்ப பிஜேபியோட பி டீம் தான் தாவேகா அப்படின்னு இந்த தரப்புல தான், ஆளும் தரப்பு தான் சொல்லிட்டு இருந்தது. ஆனா இப்ப முதலமைச்சரே இப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாருங்கப்ப அப்ப பிஜேபிக்கும் அவங்களுக்கும் இங்க கனெக்ஷன் இல்லைங்கிற மாதிரி தானே ஆகுது. இதனால மட்டும் இல்ல, பொதுவாவே நான் சொல்லுவேன் யாரையும் அவசரப்பட்டெல்லாம் பி டீம்னு சொல்லிடாதீங்க. இப்படிதான் கமலஹாசனை சொன்னாங்க, பிஜேபியின் பி டீம்னு கமலை கண்டிப்பா சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. கிட்டத்தட்ட நம்புற மாதிரியே. நான் அப்ப கூட நான் என்ன சொன்னேன், பொறுமையா இருங்க. கமல் மாதிரியான ஒரு பிரபலம் எவருக்கு பி டீம் இருந்தாலும் அந்த பிரபலத்தை விட ரொம்ப சீக்கிரமா அம்பலப்பட்டு போவாருன்னு. அவர் பிஜேபி பி டீமாவா இருக்கார், எங்க போய் அடைக்கலமா இருக்கிறார், எங்க கூட்டணி சேர்ந்திருக்காரு, நாகரிகமாவே சொல்லுவோம், அறிவாலயத்துல இருக்கிறார், திமுகவோட இருக்கிறார். இப்ப பிஜேபி பி டீம்ங்கிற அந்த விமர்சனம் எங்க போச்சு? அவசரப்பட்டு யாரையுமே அப்படி தூற்றக்கூடாதுன்றது என் கருத்து. அப்படி ஆனா அம்பலப்படட்டும், போட்டு கிழிப்போம், இல்லாட்டி பாராட்டுவோம், அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. பொறுமையா இருங்க. எடுத்த உடனே அவசரப்பட்டு யாரையும் விமர்சிக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. இன்னொன்னு சொல்லட்டுமா, இன்னொரு தீர் என்ன தெரியுமா, விஜய களமிறக்குனதே திமுக தாங்க அப்படின்னு சொல்ற ஆட்களும் இருக்கிறாங்க. அப்பதான் நான் சொன்னேன், அப்படின்னா அவங்க கையை எடுத்து அவங்களே கண்ணை குத்திக்கிட்டாங்கன்னு. ஏன்னா விஜய் வாங்க போற வாக்குல திமுக வாக்குகளும் இருக்கு, அவங்களுக்கும் பாதிப்பு தானே. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். அம்பலப்படட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஒண்ணுமே இல்லைன்னா விட்டுருவோம், அவங்கவுங்க ஸ்டைலில் அரசியல் பண்ணட்டும். ஜனநாயகன் படம் குறித்து டிவிகே சார்ந்த யாருமே இது வரைக்கும் கருத்து தெரிவிக்கல அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஆனா அதை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, எல்லா கட்சிகளும் சரி. அதுதான் கொஞ்சம் ஆதங்கமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு. அப்போ விஜய் தன் விஷயத்துக்கு கூட குரல் கொடுக்கலைன்னா, அது கொள்கை எதிரின்னு சொல்ற ஒருத்தர் சின்மிஷம் பண்றாங்கன்னு சந்தேகப்படுற ஒரு சூழல்ல சரி பிஜேபியவே இழுக்க வேண்டாம், தணிக்கை வாரியம் இப்படி ஒரு செயலை செய்யலாமா அப்படின்னு கூட கேள்வி கேட்கல. சரி விமர்சனத்துக்குள்ளே போக வேண்டாம், 500 கோடி ரூபா விஷயம் உள்ள முடங்கி இருக்கு, திருப்பி ஏதாவது சேட்டை பண்ணி லேட்டாக அவங்களுக்கு வட்டி தான், அந்த கஷ்டம் நமக்கு புரியுது. அப்புறம் என்ன செய்யலாம்? சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் நீதித்துறையின் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், நம்பிக்கையோடு காத்துருங்க. ரசிகர்களுக்கு ஒரு ட்விட்டு போடலாமே, எதுவுமே பேச மாட்டேன்னா என்ன அது ஆட்டிடியூட்னு எனக்கு புரியல. ஒரு தலைவர் இப்படி இருக்கு. தாவேக்கா பேசலைன்னு சொல்றீங்க, தாவேக்காங்கிற வார்த்தை கூட சொல்லாதீங்க, விஜய் பேசணும், அவர் படம் அது. ஸோ 2026 தேர்தல் வந்து எப்படி இருக்குங்கிறது 23ஆம் தேதிக்கு அப்புறம் கன்ஃபார்மா சொல்லிட முடியுமா? ஃபைனலா அந்த கேள்வியோட நம்ம முடிக்கணும். அப்படி இல்லை, அப்பயும் என்ன அர்த்தம், 4 அணிகள் போட்டியிட போகுதுன்னு அர்த்தம். விஜயனுடைய முடிவு தான் இதுல கவனிக்க தகுந்தது. சார் 23ஆம் தேதிக்கு பிறகு அப்படிலாம் பார்க்குது, கடைசி வரை விஜய் தனியாக தான் போட்டிடுறது, தன் தலைமையில் ஒரு அணி அமைச்சு தான் போட்டிடுவார்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படி சார் இருக்குன்னு தான் நீங்கள் கேள்வி அமைக்கணும். அதுதான் சிக்னிஃபிகண்ட்டான கேள்வி. விஷயமே அதுதான் முக்கியம். என்டிஏல யார் இருந்தாலும் பெருசாக இந்த கட்சியில் இல்லை, அதிகபட்சம் யார் வருவா? தினகரன், ஓபிஎஸ், பிரேமலதா. இல்லை கன்வின்ஸ் பண்ணி சமாதானப்படுத்தி சண்டையெல்லாம் தற்காலிகமாக மூட்டை கட்டுங்கன்னு பெரியவர் ராமதாஸையும் கூட சேர்த்து கூட கூட்டிகிட்டு வரலாம், மோடி நினைத்தால், அமித்ஷா நினைத்தால். இது பழைய என்டிஏ தானே, பெரிய ஒரு அசுர பலமிக்க அணின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சில சங்கடங்களை, வெக்கத்தை, இந்த ரோஷம் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு விஜய் ஒருவேளை அதிமுக பக்கம் போறாருன்னா அதுதான் கவனிக்க தகுந்த மாற்றமா இருக்க முடியும். அப்போ திமுக திரட்டு அது சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்க? வாய்ப்பு குறைவுன்னு தான் நம்ம சொல்லணும். அரசியல்ல எதுவும் சாத்தியம் தான், வெட்கம் கெட்ட தேர்தல் அரசியல்ல எதுவும் சாத்தியம். ஆனால் வாய்ப்பு குறைவுன்னு இப்போதைக்கு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து ஏடிஎம்கேக்கு போனா இவர் தன்னை வந்து இவர் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல ஒரு புள்ளி தான் இப்ப தடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு புள்ளியும் இருக்கு, அங்க வந்துட்டு பாஜகவும் இருக்கு. இல்ல அதனாலதான் ஒண்ணு பதவி விஷயத்துல அந்த ஒரு முரண்பாடு இருக்கு. நாங்க ஆல்ரெடி எத்தனையோ சர்வே யாரையோ வச்சு எடுத்து பார்த்துட்டோம், மினிமம் 30% எங்களுக்கு வருதுன்னு ஒரு தைரியத்துல இருக்கார் விஜய். ஆட்சியை நம்ம பிடிப்போன்ற கனவுல இருக்கிறார், அல்லது ஒரு உறுதியில் இருக்கிறார். கனவு கூட நம்ம சொல்ல வேண்டாம். அது ஒரு பக்கம். 150 தொகுதிகளில் பிரச்சாரத்தையே முடிச்சிட்டார் எடப்பாடி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஸோ இந்த ஒரு புள்ளியில முரண்பாடு இருக்கு. ரெண்டாவது நம்ம ஏற்கனவே பேசுகிற அந்த வாக்கு வங்கி அரசியல், தன்னை ஒரு கிறிஸ்துவராக அடையாளப்படுத்திட்டு அதுதான் அடிப்படைன்னு இயல்பாகவே ஒரு போகும். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மால் ஒருத்தர் வரட்டும் அப்படின்னு நினைப்பாங்க, எந்த சாதியும் நினைப்பாங்க, எந்த மதமும். எடப்பாடி கொங்கு மக்கள் எதனால சொல்றாங்க, நம்மால் அப்படின்னு தானே நினைப்பாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை, யதார்த்தம் அது. அந்த கிறிஸ்தவர்கள் ஏதோ ஒரு அன்பின் காரணமா, நிர்பந்தத்தின் காரணமா விஜய் என்டிஏல போய் சேராருன்னா 10 பேரா 100ல் 10 பேராவது ஓட்டு போடுவாங்களா விஜய்க்கு? அப்போ நமக்கு தெரிகிறது, விஜய்க்கு தெரியாம இருக்காது. ஸோ அந்த பலத்தை, அந்த ஆதரவு தளத்தை நம்ம இழக்கணுமா அப்படின்னு விஜய் நினைப்பார்னு நம்புறதுனால தான் வாய்ப்பு குறைவுன்னு நான் சொன்னேன். ஒரு என்டிஏக்கு போறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்கள் இப்படி நகருதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்க நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி.